தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், என்ன வழக்கில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு? என்னென்ன விவரங்களை நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரைக்கும் தொடங்கவில்லை என கூறிதான் கோவை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பினுடைய நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதுல உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வுல இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் கல்வி உரிமை சட்டத்துல 25% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்துல 60% தொகை மத்திய அரசு, 40% தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும், மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 2023ஆம் ஆண்டு கல்வியாண்டு வரை எந்த நிதியுமே ஒதுக்கவில்லை என்றும் 100% நிதியை மாநில அரசு தான் வழங்கியதாக சுட்டிக்காட்டினார். மாணவர்களுடைய கல்வி விஷயத்துல அக்கறை கொண்டுள்ள இருக்கக்கூடிய தமிழக அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்கிவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டுள்ளதாகவும் அவர் அந்த தகவலையும் அங்கு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி ஒதுக்காக எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காதால் பள்ளிகள் பாதிக்கப்படுவார்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்டு கேட்டபோது, இதே போல மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் நீதிபதிகளும் கேட்டுக்கொண்டார். அப்போது மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு, அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களால் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் பதிலளித்தார். என்ன காரணத்துக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என நீதிபதிகள் கேட்டபோது, குறுக்கிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் மத்தியில ஆளும் கட்சிக்கு தமிழகத்துல ஒரு எம்பி கூட இல்லை என்பதனால ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து அந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை நாளை சமர்ப்பிக்கும்படி நீதிபதிகள் கெடு விதித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு.